அமெரிக்கா அடிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இப்போ அடிச்சிட்டாங்க. எங்களுக்கு அடித்தா நாங்கள் திருப்பி அடிப்போம், அது பாரதூரமான அடியாக இருக்குமெண்டு ஈரான் சொல்லிச்சு. இப்போ அடுத்ததா என்ன நடக்க போகுதோ, குடிக்க தண்ணி கூட இல்லாத நிலைமை கட்டார், துபாய், சவுதி போன்ற இந்த அரபு நாடுகளில் வரப்போகுதாங்கிறது தான் இப்போ உலகத்துடைய முழு பார்வையாக இருக்கு. இது முக்கியமான ஒரு செய்தி, புதிய செய்தி, இன்றைக்கு நடந்த செய்தி. கொஞ்சமாக கேட்டுட்டு போங்க. இப்போ பிரச்சனை என்ன செய்ய போகுதுன்னா, அடுத்த கட்ட நகர போகுது. ஈரானில் இருக்கிற 2 கேஸ் ஃபெசிலிட்டிஸில் பைப்லைன் ஒன்று இருக்கும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஏற்கனவே இந்த 48 மணி நேரத்துக்குள்ள ஹார்முஸ் பாதைக்கு திறக்கலண்டா ஈரான்ட பவர் பிளான்ஸை நாங்கள் தாக்குதல் நடத்தி அழிப்போம் என்று ட்ரம்ப் சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு ஈரான் என்ன சொல்லிச்சு, நீங்கள் எங்களோட பவர் பிளான்ஸை தாக்கினா நாங்கள் ரீஜனில் இருந்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு ஈரானை தாக்குறதுக்காக இடம் கொடுத்த எல்லா நாட்டிலையும் இருக்கிற பவர் பிளான்ஸ், அதோடு சேர்த்து அமெரிக்காவுக்கு ஷேர் கொடுத்திருக்கின்ற எல்லா கம்பெனியையும் அடித்து தரமட்டமாக்குவோம். அதோட ஈரானில் தாக்கப்பட்டிருக்கிற பவர் பிளான்ஸ் எல்லாத்தையும் திரும்ப சரி செஞ்சு வளமைக்கு கொண்டு வர வரைக்கும் ஹோர்முஸ் பாதையை நாங்கள் முழுமையாக மூடிடுவோம் என்று ஈரான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் பவர் பிளான்ஸை தாக்க போகிறதில்லை, எங்களுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, அதால இந்த தாக்குதலை ஒரு 4-5 நாளைக்கு நாங்கள் தள்ளி போடுறோம் என்று சொல்லியிருந்தாரு டொனால்ட் ட்ரம்ப். அப்படி சொல்லி போட்டு இருக்கக்குள்ளேயும் ஒரு பேச்சுவார்த்தையும் எங்களுக்குள்ள நடக்கல. உலக சந்தையில் இருக்கிற இந்த எண்ணெய் விலை கூட போடாங்கிறதுக்காண்டி ட்ரம்ப் ஒரு நாடகம் போடுறாருன்னு ஈரான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை மறுத்து இருந்துச்சு. இப்போ என்ன நடந்திருக்கேன்டா, அமெரிக்கா நேரத்தோட சென்ன மாதிரியே ஈரான்ட பவர் பிளான்ஸை தாக்கிட்டாங்க. அதில் கேஸ் ஃபெசிலிட்டிஸில் பைப்லைன் ஒன்று பகுதி அளவு சேதமடைஞ்சிருந்தாலும் அதில் வந்துட்டு இந்த எந்தவித சேவைகளும் அதால் துண்டிக்கப்படலைன்னு ஈரான் தரப்பில் இருந்து ஒரு செய்தி வெளி வந்திருக்கு. அதோட ஏற்கனவே, அதாவது இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முதல்லையே ஈரானில் இருக்கிற எரிசக்தி அமைச்சர் மக்களுக்கு ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அது என்னண்டா, இந்த ஈரானில் இருக்கிற பவர் பிளான்ஸை அமெரிக்கா தாக்கினா நாங்கள் மிகவும் வேகமாக அதை சரி செஞ்சிருவோம், அதற்கு முன்னேற்பாடுகள் எல்லாமே நாங்கள் செஞ்சு வச்சிட்டோம், மக்கள் இதுக்காக பதட்டப்பட தேவையில்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்களோட தரப்புல இருந்து ஏற்கனவே சொல்லி வச்சுட்டாங்க மக்களுக்கு. இப்போ இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே ஈரான் சொன்ன மாதிரி கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற எல்லா பவர் பிளான்ஸும் முற்று முழுதாக தாக்கப்பட்டு செயலிழந்து போனா அதால் வார பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா அரபு நாடுகளுக்கு இருக்கும். அது அரபு நாடுகளுக்கு மட்டும் இல்லை, அதோட தாக்கம் அமெரிக்காவுக்கும் இருக்கும்.